அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் பாதுஷா சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹரம்ல வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சில ஜாமான்கள் தேவைப்படுது. ஆனால் அவங்க வேற சைட்டில் தான் போய் என்ன செய்யணும், ஜாமான்கள் எடுத்துகிட்டு வரணும். போகிற வழியில் அவங்களுக்கு தேவையான ஜாமான், அந்த நெட்டு, போல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கீழே கிடக்குது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாமா, அல்லது அதனுடைய உரிமையாளர்கிட்ட நம்ம அனுமதி வாங்கி தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. இதுல பொதுவா நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அற்பமான ஒரு பொருளாக இருக்குமே ஆனால் அது உங்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் பயன்படாது. மற்றவங்க யாரு பார்த்தாலும் போல்ட தூக்கி ஓரமாக தான் தூக்கி போட்டுவாங்களே ஒழிய, அதே மாதிரி தொலைச்சவர்களும், அது தவற விட்டுட்டு போனவர்களும் தேடி வரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பொருளாக இருக்குமே ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளா இருக்குது அப்படி என்று இருக்குமே ஆனால் அது பொது இடத்துல அறிவிப்பு செஞ்சு அது ஒரு வருஷ காலம் அது காத்திருக்கணும். ஒரு மதிப்புமிக்க ஒரு ஒரு தங்க நகையை போட்டு போயிட்டாங்க, கீழே கிடக்குங்கிறதுக்கு நம்ம எடுத்துட முடியாது. எடுத்தோம்னா அறிவிப்பு செய்யணும், அல்லது ஒப்படைக்க வேண்டிய இடத்துல முறையை ஒப்படைச்சிடணும். இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் எடுக்கலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வழி தவறி சென்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அது சம்பந்தமா என்ன சட்டம் சொல்றிய அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல, அது அதுவாக இருக்குமே ஆனால் ஒரு ஓநாயை சாப்பிட்டு போயிடும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை நீ எடுத்துக்க, ஓநாயை சாப்பிடுறதுக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேட்கறாங்க, அப்போ ஒட்டக குட்டி வந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அவங்க மீது ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு கோப பார்வை பார்க்குறாங்க. அது தன்னால தப்பிச்சுக்கிறேன், அதை நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு. அது ஒட்டக குட்டியை ஓட ஓடாய் ஒன்றும் செய்யாது. அப்ப அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. அதாவது அற்பமாக அல்லது மற்றவர்களால் அதாவது மதிக்கப்படாத, இது தேவையற்றது, இது நமக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளா இருக்குது. அந்த மாதிரியாக ஒரு பொருளா போறோம், ஒரு ரூபா கீழே கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யணுமா? அது இல்லை. அது காணா போனவங்க தேடி வருவாங்களா? அப்படியும் கிடையாது. அப்ப அற்பமான சின்ன பொருள்கள் அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் அதை நம்ம உரிமையாளர் யாருன்னு பார்த்து, யாருன்னு நமக்கே தெரியாது. ஆனா நீங்க தான் வேலை பார்க்குறீங்க. ஒண்ணு உங்க கம்பெனியா இருக்கு, இல்ல வேற கம்பெனியா இருக்கு. நீங்க தவற விட்டு போனா அவங்க எடுத்துக்கிருவாங்க. அவங்க தவற விட்டுட்டு போனது நீங்க பெரிய பெரிய சுவிட்சுகள் அல்லது பெரிய பெரிய இந்த டூல்ஸ், முக்கியமான ஐட்டங்கள் அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் பர்மிஷன் இல்லாம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அற்பமான பொருள், மதிப்பற்ற ஒரு பொருள், தவற விட்டவர்களும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அது மற்றவர்கள் பார்த்தாலும் எடுத்து ஓரமாக தான் தூக்கி போட்டுட்டு போவாங்க. அவர்களுக்கு யூஸ்லெஸ், தேவையற்றது அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குமே ஆனால் அதை தாராளமா என்ன செய்யலாம், எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.